Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து control shortcut keys தான் பார்க்க போறோம். ctrl+a to ctrl+z வரையும் என்னெல்லாம் shortcut keys இருக்கு, என்னெல்லாம் வேலை செய்யும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுல ctrl+a அத பார்க்கலாம். ctrl+a நம்ம கொடுத்தோம்னா இது என்ன பண்ணும்னா select all. நம்ம ctrl+a கொடுத்தோம்னா எல்லாமே வந்து செலக்ட் பண்ணும். இதுதான் வந்து ctrl+a. நெக்ஸ்ட் வந்து ctrl+b. இது கொடுத்தோம்னா நம்ம வந்து போல்ட் பண்ணுவோம். என்னன்னா நம்ம லெட்டரோ இல்லை வேர்டோ பேராகிராஃப் எது வந்து நம்மளுக்கு பெருசாக டார்க்காக தெரியணும்னா நம்ம வந்து ctrl+b கொடுத்தோன்னா போல்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ctrl+c வந்து காப்பி. இப்போது ஏதோ ஒரு சென்டென்ஸு இல்லை வேர்டு இல்லை பேராகிராஃப் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும், இல்லை ஃபோல்டரு எது இருந்தாலும் நீங்கள் காப்பி பண்ணணுன்னா ctrl+c கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ctrl+c கொடுத்தோன்னா அது காப்பி ஆகிடும். ctrl+v வந்து என்னதுன்னா நம்ம காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இதை வந்து நம்மளுக்கு காப்பி பண்ணுறோன்னா ctrl+c கொடுக்கணும். நம்ம எந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணுமோ எந்த இடத்துல நம்மளுக்கு அது வேணுமோ ctrl+v கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ctrl+x இது வந்து கட்டு. நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து எனக்கு வேண்டான்னா ctrl+xன்னு கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். எனக்கு வேறு இடத்துல வேணும்னா ctrl+b அந்த கட்டானது வந்து பேஸ்ட் ஆகும். ctrl+x வந்து எதுக்குன்னா கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணி ctrl+d இது வந்து ஃபாண்ட். ctrl+d வந்து என்னென்னா ஃபுல் இதுவே ஆப்ஷனே வந்துடும். ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஆப்ஷனே வரும். அதில் வந்து நீங்கள் பேராகிராஃபோ வேர்டோ எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து என்ன ஸ்டைலில் வேணும், என்ன சைஸில் வேணும், போல்டில் வேணுமா இட்டாலிக் வேணுமா, இது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இந்த வந்து ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ctrl+e alignment to the center. ctrl+l வந்து alignment to the left. R வந்து alignment to the right. இது மூணுமே வந்து நம்ம அலைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ctrl+eன்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் வரும். அலைன்மெண்ட் வந்து நம்ம பேராகிராஃபோ ஏதோ வந்து நம்ம செலக்ட் பண்ணி ctrl+eன்னு கொடுத்தோன்னா அது சென்டரில் போயிடும். அலைன்மெண்ட் வந்து உங்கள் ctrl+lன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணி நம்ம ctrl+l கொடுக்குறோமோ அது வந்து லெஃப்ட் சைடில். அதே மாதிரி ctrl+rன்னு நம்ம கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணுற அலைன்மெண்ட் வந்து எப்படி மாறும்னா ரைட்டில் வந்து இதில் வந்து ctrl+e ctrl+l ctrl+r இது மூணுமே நம்ம வந்து அலைன்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ctrl+g எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன். இதில் வந்து ஜியில் வந்து என்னென்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து அதில் வரும். இப்போ சப்போஸ் ஒரு பேராகிராஃபில் வந்து நான் ஒரு பேராகிராஃபில் அண்டுன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய இடத்துல வந்து நான் ஃபைண்ட் பண்ணோன்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அந்த அண்டில் வந்து நீங்கள் வேறு எதனா வந்து மாற்றணுன்னா ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து மாறிடும். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன். ctrl+g கொடுத்தோன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்துடும். ctrl+h வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷனுக்கு தான் வந்து
வரும். இதுலேயும் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ctrl+g வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் அப்படியே வந்துடும். இதில் வந்து ctrl+hன்னு வந்துன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு வரும். ரெண்டுமே வந்து சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து ctrl+i. ஐ வந்து இட்டாலிக். இப்போ நம்ம வேர்டு வந்து இங்கே போல்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி வேர்டு வந்து இட்டாலிக். நம்ம வந்து இப்போ லெட்டர் இப்படி கொடுக்குறோன்னா இப்படி ஸ்டைலாக வந்து இட்டாலிக் ஸ்டைலில் வரும். போல்டும் இட்டாலிக் இதெல்லாமே வந்து நம்மளோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்து மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இது இட்டாலிக்கு. இப்போ நம்ம சப்போஸ் இந்த லெட்டர் கொடுத்தோன்னா இது மாதிரி வரும். இது மாதிரி வர்றது தான் வந்து இட்டாலிக். நெக்ஸ்ட்டு ctrl+j ஜஸ்டிஃபைக்கு யூஸ் பண்ணுறதுனா நம்ம ஒரு பேராகிராஃப் செலக்ட் பண்ணி ctrl+j கொடுத்தோம்னா எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக வரும். இப்படி வரும், எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக வரும். இதுதான் வந்து ஜஸ்டிஃபை. நெக்ஸ்ட்டு வந்து ctrl+m. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பேராகிராஃப் இண்டென்ட். பேராகிராஃப் இண்டென்ட்டாக நம்ம ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம எழுதியிருக்கோன்னா இந்த பேராகிராஃப் எல்லாமே வந்து நம்ம ctrl+mன்னு கொடுத்தோன்னா அந்த இண்டென்ட் வந்து மாறி இங்கே மூவ் ஆகிட்டே வரும். நம்ம எத்தனை வாட்டி கொடுக்குறோமோ அது மூவ் ஆகிட்டே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மூவ் ஆகிடும். நம்ம பேராகிராஃப் செலக்ட் பண்ணி ctrl+m கொடுத்தோன்னா அதோட இண்டென்ட் வந்து மூவ் ஆகிட்டே வரும். ctrl+q கொடுத்தோன்னா clear the indent paragraph. இப்போ நம்மள மூவ் ஆகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல, இதை வந்து உங்களுக்கு இங்கே வேண்டாம் எனக்கு மறுபடியும் அங்கே தான் வேணும்னா நம்ம வந்து ctrl+q கொடுத்தோன்னா அது இருந்த இடத்துலையே வந்து வந்துடும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ctrl+q. ctrl+t. டி வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஹேங்கிங் இண்டென்ட். சப்போஸ் நம்ம பேராகிராஃப் எப்படி இருக்குன்னா நான் ctrl+t கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து ஹேங் ஆகிடும். ஹேங் ஆகிட்டு இந்த மீதி இருக்க 2 லைன் தான் வந்து நம்ம எத்தனை வாட்டி ctrl+t கொடுத்தாலும் அது மீதி இருக்கிறது வந்து அது மட்டும் தான் மூவ் ஆகும் தவிர இந்த ஃபஸ்ட் லைன் வந்து ஹேங் ஆகி அப்படியே நின்றுடும். இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ctrl+t. இல்லை எனக்கு எல்லாமே இங்கே தான் வேணும்னா மறுபடியும் ctrl+q கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே வந்துடும். இது மூணுமே வந்து இண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ctrl+m, ctrl+q, ctrl+t. ctrl+m வந்து பேராகிராஃப் இண்டென்ட்டு, ctrl+q வந்து அந்த பேராகிராஃப் இண்டென்ட்டை கிளியர் பண்ணுறது, மறுபடியும் அது எங்கே இருந்ததோ அங்கேயே வரதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ctrl+q. ctrl+t வந்து ஹேங்கிங் இண்டென்ட். நெக்ஸ்ட்டு வந்து ctrl+n. இது வந்து நியூ பேஜை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூ பேஜை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம ctrl+n வந்து கொடுக்குறோம். ctrl+o. இது வந்து ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் ஆப்ஷன்ஸ். நம்ம ஆப்ஷன் சேவ் பண்ணணுமா, இல்லை வந்து க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை நியூவாக ஒரு பேஜை ஓப்பன் பண்ணணுமா, அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு இந்த ctrl+o கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ctrl+p. இது வந்து பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்ம வேர்டில் வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லை ரிசியூமோ ஏதோ ஒன்று அடித்து வச்சுருக்காங்க, நம்மளுக்கு அது பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ctrl+p கொடுத்தோன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ctrl+s. இது வந்து எதுக்கு பண்ணோன்னா சேவ் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ctrl+s. நெக்ஸ்ட்டு ctrl+u. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அண்டர்லைன். சப்போஸ் நம்ம ஹெட்டிங்கோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு அண்டர்லைன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ctrl+u கொடுத்தோன்னா அந்த இடத்துல அண்டர்லைன் ஆகி கோடு மாதிரி காட்டும். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ctrl+u. நெக்ஸ்ட்டு ctrl+w. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா க்ளோஸ் டாக்குமெண்ட். நம்ம டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ctrl+w கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ctrl+y.
இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரீடு. இப்போது சப்போஸ் நான் வேர்டில் வந்து ரேம் கொடுக்குறேன்னா நான் ctrl+y கொடுத்தோன்னா மறுபடியும் வந்து ரேம்னு வரும். நான் ctrl+y கொடுத்தா மறுபடியும் ரேம்னு வரும். இதை நான் பண்ணதை திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ரீடு. ctrl+z undo. இதோட ஆப்போசிட் வந்து இது. சப்போஸ் நான் ரேம்னு கொடுக்குறேன்னா இது எனக்கு வேண்டாம் கிளியர் பண்ணணும்னா நம்ம அண்டு கொடுத்தோன்னா இது வந்து கிளியர் ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.